ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு ரொம்ப நேசிச்ச ஒருத்தரை இழந்த நேரத்தில் இன்சூரன்ஸ் இருக்கு, நாமினி இருக்கு, பாலிசி இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனாலும் கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இது கதை இல்லை, இது நான் கண்ணால பார்த்த உண்மை. இது உங்க ஃபேமிலியிலும் நடக்கலாம். ஒரே ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங், ஒரே ஒரு ஃபார்ம் தப்பு, ஒரே ஒரு ஸ்டெப் தெரியாம போனா லட்சங்கள் போகும், குடும்பம் தவிக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது, எந்த ஒரு தப்பு கூட நடக்காம, ஒரு டாக்குமெண்ட் கூட மிஸ் ஆகாம எப்படி எல்ஐசி டெத் கிளைமை ப்ராசஸ் பண்றதுன்னு வாங்க இப்போ நாம டைரக்டா சப்ஜெக்ட் குள்ள போலாம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம் ஏன் எல்ஐசி பாலிசி எடுக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு ஒரு ப்ராமிஸ் பண்றோம் இல்லையா? அந்த ப்ராமிஸ் நிறைவேற டெத் கிளைம் சரியா நடக்கணும். அதுக்கு என்ன தெரியணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஒரு எல்ஐசி டெத் கிளைமை சரியா ஃபைல் பண்றது எப்படி யோசிச்சு பாருங்க. நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை இழந்த ஒரு கஷ்டமான நேரத்துல நம்ம நம்பின இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? இது நிறைய குடும்பங்கள் சந்திக்கிற ஒரு நிஜம். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, கரெக்டாக கிளைம் பண்றது எப்படின்னு தான் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போறோம். உங்க அப்பா திடீர்னு போயிட்டாரு, நீங்க நேரா எல்ஐசிக்கு போனீங்க கிளைம் கேட்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? இந்த டாக்குமெண்ட் இல்ல, அந்த ஃபார்ம் இல்ல. கடைசியில நீங்க வெறும் கையோட தான் திரும்பி வந்தீங்க. இது ஏதோ ஒரு கதை இல்ல, இது நான் என் கண்ணால பார்த்த ஒரு உண்மை. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது ரொம்ப முக்கியம். எல்ஐசி டெத் கிளைம் எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு டாக்குமெண்ட் கூட மிஸ் ஆகாம. நான் எல்ஐசி ராஜ்குமார், 29+ இயர்ஸா இன்சூரன்ஸ் அட்வைசரா இருக்கேன். நான் பார்த்துருக்கேன், கிளைம் கிடைச்சு ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டதையும் பார்த்துருக்கேன். அதே சமயம் கிளைம் ரிஜெக்ட் ஆகி அதே குடும்பம் தெருவில் நிற்கிறதையும் பார்த்துருக்கேன். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவேர்னஸ், வெறும் விழிப்புணர்வு மட்டும்தான். இப்போ நான் சொல்றதை மட்டும் கவனமாக கேட்டுட்டீங்கன்னா போதும், உங்க குடும்பம் சேஃப். சரி, முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். நாம ஏன் ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு ப்ராமிஸ் இல்லையா? ஸோ அந்த ப்ரொடெக்ஷனோட பேசிக்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். அப்போ டெத் கிளைம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். பாலிசி எடுத்தவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க நாமினிக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் போய் சேர்ற ப்ராசஸ் தான் இது. இன்னும் சொல்ல போனா, நீங்க உங்க குடும்பத்துக்காக செஞ்ச தியாகத்துக்கு எல்ஐசி தர்ற ஒரு பதில் தான் இந்த டெத் கிளைம். இதுல பாத்தீங்கன்னா 2 வகை இருக்கு. இதை சரியா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு ஏர்லி டெத் கிளைம், அதாவது பாலிசி எடுத்து 3 வருஷத்துக்குள்ள மரணம் நடந்தா அது ஏர்லி கிளைம். எல்ஐசி இதை ரொம்ப க்ளோஸா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டாவது நார்மல் டெத் கிளைம், 3 வருஷம் கழிச்சு மரணம் நடந்தா அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம கிளைம் கிடைச்சிரும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். வீட்ல ஒரு துக்க சம்பவம் நடந்துட்டா நாமினி அந்த கஷ்டமான நேரத்திலேயே செய்ய வேண்டிய முதல் படிகள் என்னென்ன? இத கரெக்டா செய்யலனா கிளைம் லேட் ஆகும். ஸ்டெப் 1, உடனே எல்ஐசி பிரான்ச்சுக்கு தகவல் சொல்லுங்க. பாலிசி நம்பர் எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற பிரான்ச்சுக்கு போங்க. அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி கிளைம் ஃபார்ம்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஸ்டெப் 2, டெத் சர்டிஃபிகேட் வாங்குங்க. முனிசிபல் ஆஃபீஸ்லயோ இல்ல பஞ்சாயத்து ஆஃபீஸ்லயோ ஒரிஜினல் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். சும்மா 1-2 இல்ல, குறைஞ்சது ஒரு 5-6 காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பல இடத்துல கேட்பாங்க. ஸ்டெப் 3, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேருங்க. இந்த மொத்த ப்ராசஸ்லயே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். சரி, இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்குள்ள போலாம். என்னென்ன வேணும்னு நான் ஒன்னொன்னா சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம கிளைம் ஒரு அடி கூட முன்னாடி போகாது. முதல்ல கிளைம் ஃபார்ம் ஏ, இது கிளைமன்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது நாமினியோட ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஒரிஜினல் பாலிசி டாக்குமெண்ட், அந்த பாலிசி பத்திரம் கண்டிப்பா வேணும். அப்புறம் டெத் சர்டிஃபிகேட், ஒரிஜினலோட சில ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. நாமினியோட ஐடி ப்ரூஃப், ஆதார், பேன் கார்டு மாதிரி. அப்புறம் பேங்க் பாஸ்புக், இல்லனா ஒரு கேன்சல்டு செக். பணம் NEFT-ல தான் வரும், அதுக்காக. இதுக்கப்புறம் 3 ஃபார்ம்ஸ். ஃபார்ம் பி, கடைசி நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட இருந்து வாங்கணும். ஃபார்ம் B1, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா அங்கிருந்து வாங்கணும். கடைசியா ஃபார்ம் சி, அதாவது கிரிமேஷன் இல்லனா பரியல் சர்டிஃபிகேட். ஒருவேளை இது ஏர்லி கிளைமா இருந்தா இதோட நிக்காது. எல்ஐசி இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. உதாரணத்துக்கு இறந்தவரோட எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், அவரோட பழைய மெடிக்கல் ஹிஸ்டரி, அவர் வேலை செஞ்ச கம்பெனில இருந்து ஒரு சர்டிஃபிகேட். இப்படி எல்ஐசி ரொம்ப டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதனால ஒரு முக்கியமான விஷயம், நேர்மையா இருங்க, எந்த உண்மையும் மறைக்காதீங்க. ஏன்னா சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது உண்மையை மறைக்கிறது தான் கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முதல் காரணம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு பெரிய சிக்கல். நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிடுறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நாமினி பாலிசி எடுத்தவருக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்றது?
அப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க தான் லீகல் ஹேர், அதாவது சட்டப்பூர்வ வாரிசுன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு லீகல் ஹேர் சர்டிபிகேட் வாங்கணும், இல்லனா கோர்ட்ல இருந்து சக்சஷன் சர்டிபிகேட் வாங்கணும். இது சும்மா இல்ல, ரொம்ப பெரிய ப்ராசஸ். குறைஞ்சது 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஆகும். யோசிச்சு பாருங்க, கிளைம் பணத்துக்காக இவ்ளோ அலையணுமா? இந்த பெரிய தலைவலியை தவிர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு. உடனே உங்க பாலிசில நாமினி கரெக்டா இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. இல்லன்னா இப்பவே அப்டேட் பண்ணுங்க. சரி, இப்போ நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டீங்க. வெரி குட். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எவ்வளவு நாள் ஆகும்? அந்த டைம்லைனே இப்ப பார்க்கலாம். முதல் ஒரு வாரத்துக்கு எல்ஐசி நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒருவேளை அது ஏர்லி கிளைமா இருந்தா 7ல இருந்து 15 நாளைக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க. IRDAI ரூல்ஸ் படி நார்மல் கிளைம்ஸ் 30 நாளுக்குள்ள செட்டில் ஆயிடணும். அதுவே ஏர்லி கிளைம்ஸ்னா இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு செட்டில் ஆக 60ல இருந்து 90 நாள் கூட ஆகலாம். இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியம். IRDAI ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிளைம் 30 நாளுக்குள்ள செட்டில் ஆகலன்னா நாமினிக்கு 10% வட்டி LIC கொடுக்கணும். ஆமாங்க, 10% இன்ட்ரெஸ்ட். இது உங்க உரிமை. ஆனா இந்த விஷயம் நம்மள பல பேருக்கு தெரியறதே இல்ல. ஒருவேளை எல்லாத்தையும் மீறி உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு மனசை விட்டுறாதீங்க, கை விட்டுறாதீங்க. LIC கிட்டயே ஜோனல், சென்ட்ரல்னு ரிவ்யூ கமிட்டிஸ் இருக்கு, அங்க அப்பீல் பண்ணலாம். அதுலயும் நடக்கலையா அடுத்து இன்சூரன்ஸ் ஒம்புட்ஸ்மேன் கிட்ட போங்க. இதுக்கு நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம், உங்க ஊர்லயே ஆபீஸ் இருக்கும், நியாயம் கண்டிப்பா கிடைக்கும். விடாதீங்க. இப்ப நான் ஒரு நிஜ சம்பவத்தை சொல்றேன். நேர்மையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது உங்களுக்கு புரிய வைக்கும். சென்னையில நடந்த ஒரு சம்பவம் இது. ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருந்தாரு. ஆனா பாலிசி எடுத்து 2 வருஷம் 8 மாசம் தான் ஆச்சு, அவர் இறந்துட்டாரு. இது ஒரு ஏர்லி கிளைம். பிரச்சனை என்னன்னா, அவருக்கு முன்னாடியே டயபெட்டிஸ், BP எல்லாம் இருந்திருக்கு. ஆனா அது அவர் பாலிசி எடுக்கும்போது சொல்லல. LIC இத மெட்டீரியல் சப்ரஷன், அதாவது முக்கியமான உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லி கிளைமை தட்டா கழிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். பாலிசி எடுக்கும்போது 100க்கு 100 உண்மையா இருங்க. உங்களுக்கு இருக்கிற சின்ன பிரச்சனைனா கூட அதை டிக்ளேர் பண்ணுங்க. அதுதான் பின்னாடி உங்க குடும்பத்தை பெரிய கஷ்டத்துல இருந்து காப்பாத்தும். சரி, இப்போ ஒரு குவிக் ரீகேப். மறக்காம இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். 1, LIC பிரான்ச்சுக்கு உடனே தகவல் சொல்லுங்க. 2, டெத் சர்டிபிகேட்ல 6 காப்பி வாங்குங்க. 3, கிளைம் ஃபார்ம்ஸ் A, B, B1, C எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. 4, நாமினியோட ஐடி, பேங்க் டீடைல்ஸ் கையில இருக்கணும். 5, ஒரிஜினல் பாலிசி டாக்குமெண்ட் முக்கியம். 6, நாமினி இல்லனா லீகல் ஹேர் சர்டிபிகேட் ப்ராசஸ் ஆரம்பிங்க. 7, 30 நாள்ல கிளைம் வரலையா வட்டி கேளுங்க. 8, கிளைம் ரிஜெக்ட் ஆச்சா ஓம்புட்ஸ்மேன் கிட்ட போங்க. பாருங்க, இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கிறது முக்கியம்தான். ஆனா அதை எப்படி கிளைம் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை உங்க நாமினிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒரு நாள் அவங்களுக்கு இது நிச்சயம் தேவைப்படும். கடைசியா நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, உங்க பாலிசியில நாமினியை அப்டேட் பண்ணீங்களா? யோசிங்க. இது உங்க பணம், உங்க குடும்பத்தோட எதிர்காலம். நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு வீடியோ மட்டும் இல்ல, ஒரு நாள் உங்க குடும்பத்துக்கு தேவைப்படும் ஒரு தகவல். அந்த நாள் வரதுக்கு முன்னாடி இன்னைக்கே ஒரு நிமிஷம் எடுங்க, உங்க பாலிசி எடுங்க, நாமினி பேர் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க, பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு நிமிஷம் உங்க குடும்பத்தை காப்பாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு LIC பாலிசி இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரத்தில் உதவும். நண்பர்களே, இப்படிப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க பணம், உங்கள் எதிர்காலம்.